அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். பள்ளிவாசல்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலம் அல்லாஹ் நிறைய நன்மைகளை நமக்கு வாரித் தருகின்றான். அதிலும் குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு செல்லக்கூடியவர்களை விருந்தாளிகளாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் கதா இலல் மஸ்ஜிதி வ ராஹ, யார் காலையிலும் மாலையிலும் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ, காலையிலும் மாலையிலும் யார் பள்ளிவாசலுக்கு செல்கிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா கத அவ் ராஹ, காலையிலோ மாலையிலோ அவர் செல்லும் போதெல்லாம் சொர்க்கத்திலிருந்து அவருக்கு உரிய இடத்தை அல்லாஹ் தயார் செய்கின்றான். அப்போ 5 வக்து தொழுகைக்கு மாறி மாறி போகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அவருக்கு உரிய இடத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ பள்ளிக்கு போகிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண் தெரியாத சஹாபி ஒருத்தர் இருந்தார். அவரும் கூட அந்த கண் தெரியாத சஹாபியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுகையை நிறைவேற்றுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளிக்கவில்லை. நீங்களும் பள்ளிக்கு போங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வலியுறுத்தினாங்க. பள்ளிக்கு சென்று தொழுவதனுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லும்போது சொல்லுவாங்க, தனித்து தொழுவதை விட ஜமாத்தோடு மஸ்ஜிதிற்கு சென்று தொழுதா எத்தனை மடங்கு நன்மை? 27 மடங்கு நன்மை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அப்போ ஜமாத்தோடு தொழுவது, பள்ளிக்கு செல்வது என்பது அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, யார் 40 நாட்கள் முதல் தக்பீரை அடைந்து ஜமாத்தோடு தொழுதாரோ, முதல் தக்பீர், அதாவது இமாம் தக்பீர் கட்டும் போதே நம்மளும் சேர்ந்து உடனே தக்பீர் கட்டி அந்த முதல் தக்பீரை அடைந்தவனாக யார் ஜமாத்தோடு 40 நாட்கள் தொழுகை தொழுதாரோ, கணியத்திற்குரியவர்களே, அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவருக்கு 2 உரிமை சீட்டுகள், விடுதலை சீட்டுகள், 2 விடுதலை சீட்டுகள் அவருக்காக எழுதப்படுகின்றன அப்படிம்பாங்க. ஒன்று அவர் நரகத்திலிருந்து விடுதலை, 40 நாள், நல்லா கவனிங்க, 40 நாள் ஜமாத்தோடு தொழுகணும், முதல் தக்பீரோடு தொழுகணும். ஜமாத்தோடா இடையில போய் ஜாயின் பண்ணிக்கூடாது. முதல் தக்பீர், இமாம் எப்போ தக்பீர் கட்டுறாங்க அப்பயே சேர்ந்து நம்மளும் தக்பீர் கட்டிடணும். 40 நாள். அப்போ எத்தனை, சில பேர்லாம் பார்த்தா 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் முதல் தக்பீரை விடாமல் தொழுதுகிட்டு இருக்காங்களே, அவங்களாம் எவ்வளோ பெரிய புண்ணியம் பெற்றவர்கள். அப்போ 40 நாள் தொழுதாவே 2 உரிமை சீட்டுகள் அவருக்காக வேண்டி எழுதப்படுகின்றன நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்களே. 2 உரிமை சீட்டுகள். ஒன்று என்னன்னு கேட்டால், ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை, இன்னொன்று நயவஞ்சகத்தனத்திலிருந்து விடுதலை. நயவஞ்சகத்தனம் ரொம்ப மோசமானது. நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, நயவஞ்சகர்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நயவஞ்சகத்தனம்ங்கிறது இல்லாமல் போயிருமா எப்பன்னு சொன்னால், 40 நாள் முதல் தக்பீரோடு இமாம் ஜமாத்தோடு தொழுதுன்னு சொன்னான். அப்போ அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அது இன்னும் அந்த தொழுகைக்காக வேண்டி நடந்து வர்றாங்கல்ல, அவங்க எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? ஹதீஸில் வந்திருக்கு, இன்னா அலமன் நாசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னா அலமன் நாசி ஃபி ஸலாத்தி அஜ்ரன், மக்களிலேயே தொழுகைக்காக வேண்டி அதிகம் கூலி வழங்கப்படுபவர்கள் யார் தெரியுமா? அபஅதுஹும் இலைஹா மம்ஷன், தூர தொலையிலிருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றாங்கல்ல, அப்படி தூரத்துலேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வர்றாங்களோ, அப்போ அவ்வளவு தூரத்துக்கு தகுந்த மாதிரி என்னது அல்லாஹ் அதிகமான நன்மைகளை வழங்குகின்றான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. மஸ்ஜித் நபவியை சுற்றி சில சஹாபாக்களுடைய வீடுகள் இருக்கும், மஸ்ஜித் நபவி பக்கத்துலேயே. அப்போ அவங்கெல்லாம் மஸ்ஜித் நபவி சுற்றி சில, அதாவது கொஞ்சம் இடம் காலியாக இருக்கும். சஹாபாக்களுடைய வீடுகளை பற்றி இங்கே பேச வரல. மஸ்ஜித் நபவியை சுற்றி சில இடமெல்லாம் காலியாக இருக்கும். அப்போ பனு சலமா அப்படிங்கிற அந்த கோத்திரத்தார் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், நம்ம தூரந்தொலையிலேருந்து வர்றோம், நம்மளுக்கு பள்ளிக்கு பக்கத்தில் வீடு இல்லை, அதனால் பள்ளிக்கு பக்கத்தில் வீட்டை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்யும்போது
அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு சலமா கோத்திரத்தார்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே குடியிருங்க. மஸ்ஜிதின் பக்கம் வரும்போது நீங்கள் எத்தனை எட்டு எடுத்து வர்றீங்களோ, எவ்வளோ தூரத்துலேருந்து 8 அடி எடுத்து எடுத்து நடந்து வர்றீங்களோ அவ்வளோ நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி வந்து மஸ்ஜிதுடைய சிறப்பை பற்றி ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், இரையச்சமுள்ள ஒவ்வொருவரின் வீடு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். மஸ்ஜித் வந்து உண்மையிலேயே தக்வா மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா தக்வா உள்ளவர்களுடைய வீடே மஸ்ஜித் தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்லுவாங்க, நம்மெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் ஒன்று வாகனத்தில் தொழுகைக்கு போகிறோம், தூரமாக இருந்தாலோ அல்லது பக்கத்தில் இருந்தாவே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்தாவே வாகனத்தில் தான் இன்னைக்கு தொழுகைக்கு போகிறோம். நம்ம வந்து நடக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவாயிருச்சு இன்றைய காலகட்டத்தில். அப்போ வாகனத்தில் தொழுகைக்கு போகிறோம் அல்லது என்ன செய்கிறோம், இது வந்து வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து இரவு நேரங்களில் வந்து இருளாக இருந்தாலோ அல்லது மலை சேர் சகதியாக இருந்தாலோ பள்ளிக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுப செய்தி சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷாஈன, நபி அவங்க சொல்றாங்க, பஷ்ஷிரில் மஷாஈன ஃபில் லுலமி இல் மசாஜிதி பின் நூரி தாமி யௌமல் கியாமான்னு ரசூலுல்லாஹ். அதாவது வந்து இருள்களிலே மஸ்ஜிதிற்கு நடந்து செல்கிறார்களே அதிகமாக, இருள்களில். அப்போ இருட்டாக இருந்துச்சு, இருட்டாக இருக்குது, எப்படி தொழுகைக்கு போகிறது, வீட்டிலே தொழுதுக்கலாம். அது தொழுகை சலுகை இருக்குது, இருட்டாக இருந்தால் வீட்டிலே தொழுதுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய சுப செய்தி சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய நற்செய்தி சொல்கிறாங்க தெரியுங்களா? இரவு நேரங்களில், அதாவது இருள்களில் மஸ்ஜிதின் பக்கம் அதிகம் நடந்து செல்பவர்களுக்கு மறுமை நாளில் ஒரு பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று நீங்கள் சுப செய்தி சொல்லுங்க அப்படின்னாங்க. பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும். ஏன்னா அவங்க இருளில் செல்றதுனால அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஒளியை கொடுக்குறான் மறுமை நாளில் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ மஸ்ஜித் என்பது, மஸ்ஜித் அப்படின்னு சொல்லி சொன்னாவே சஜிதா செய்யக்கூடிய இடம் அப்படின்ற அர்த்தம். மஸ்ஜித் என்பது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ தொழுகை என்பது வந்து அதாவது 5 நேர தொழுகைகளை எங்கிருந்து நிறைவேற்றினாலும் தொழுகை நிறைவேறும் என்று இருந்தாலும் கூட, வீட்டிலிருந்து தொழுதாலும் தொழுகை கூடும் என்று இருந்தாலும் கூட, பள்ளிவாசலுக்கு நடந்து சென்று தொழுவது, அதே மாதிரி வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுவது, முதல் தக்பீரோடு தொழுவது, இதற்கெல்லாம் இவ்வளவு மகத்துவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். எனவே மார்க்கம் கூறிய முறைப்படி நாம் அனைவரும் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.